आज हमारे जिला के अध्यक्ष श्री जगदीशन जी और हमारे डिस्ट्रिक्ट प्रेसिडेंट वेस्ट के श्री एन रामचंद्रन जी और हमारी बहन जिनके प्रचार के लिए मैं यहाँ पर उपस्थित हुआ हूँ, श्रीमती कविता श्रीकांता जी को पहले आप आशीर्वाद दीजिए। இங்கே வேட்பாளராக இருக்கும் திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் இன்னும் இங்கு விழாவில் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் வேட்பாளருக்கும் உங்கள் அன்பையும் ஆசையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்। मेरी बहन प्रदेश की महासचिव श्रीमती कात्यायनी जी, हमारे डिस्ट्रिक्ट सेक्रेटरी टीएमसी के तमिल मनीला कांग्रेस के श्री एम मुथुस्वामी जी, श्री पी पंचानाथन जी, हमारे सभी सहयोगी दल के आईजेके के श्री कल्याण मानी जी, श्री अथन माथन जी, मैं और हमारे मंच पे उपस्थित सभी अपने पार्टी के पदाधिकारीगण, हमारे एनडीए गठबंधन के सभी प्रमुख नेतागण यहाँ पर इस भीषण गर्मी के बावजूद बड़ी संख्या में उपस्थित मेरी मातृशक्ति, मेरे युवा साथी, मेरे अभिभावक और मीडिया बंधुगण सभी को वनक्कम। மேடையில் வீற்றிருக்கும் பெருமக்களுக்கும் என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சொந்தங்களுக்கும் இந்த கடுமையான வெயிலை பொருட்படுத்தாமல் மிக திரண்ட அளவிலே வந்திருக்கும் மகளிருக்கும் இளைஞர் சமுதாயத்தினருக்கும் நான் என் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்। अपने मदुरई के मीनाक्षी अम्मन और तंजावुर के ब्रह्मेश्वर मंदिर की इस पवित्र भूमि को मैं नमन करता हूं, आप सबको प्रणाम करता हूं। மதுரை மீனாட்சி அம்மனையும் தஞ்சை பிரகதீஸ்வரரையும் வணங்கி இந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் இந்த புண்ணிய பூமிக்கு வந்திருப்பதில் நான் பெருமை அடைகிறேன்। श्री अर्थंगी श्री कृष्ण स्वामी जैसे स्वतंत्रता सेनानी जिन्होंने यहाँ पर अपने संघर्षों के समय 1930 में जब ब्रिटिश हुकूमत काला कानून नमक पर लेके आई थी, उस समय जिस प्रकार से हमारे वेद नारायण मार्च निकालकर उस काले कानून का विरोध करने वाली इस पवित्र भूमि को मैं नमन करता हूं। பிரிட்டிஷரின் ஆட்சி காலத்திலே உப்பிற்கு வரி போட்ட போது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் நமக்கெல்லாம் நினைவிருக்கும்। அப்போது இந்த அறந்தாங்கி மண்ணில் இருந்துதான் திரு சி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினார்। அவர் வாழ்ந்த மண்ணிற்கு நான் என் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன்। भगवान मुरुगन की इस पवित्र भूमि को जहां से भारतीय संस्कृति, भारतीय सनातन परंपराओं को ताकत और ऊर्जा मिलती है, मैं उसको भी प्रणाम करता हूं। பாரத பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் உத்வேகத்தை அளிக்கும் மண் நம் அறந்தாங்கி மண்। माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी के लिए तमिलनाडु के लोगों के लिए बहुत ही विशेष स्थान रखते हैं और माननीय प्रधानमंत्री जी का एक ही मूल मंत्र है, सबका साथ, सबका विकास, सबका विश्वास और सबका प्रयास। इस मूल मंत्र से समाज के हर वर्ग को, समाज के हर क्षेत्र को और समाज के हर इलाके में विकास और विश्वास के साथ लोगों के चेहरे पर खुशी आए, इसका काम हमारे प्रधानमंत्री जी लगातार करते हैं। நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரே ஒரு முழக்கத்தை தான் முன்வைக்கிறார், இந்த நாட்டின் பெண்களும் இளைஞர்களும் முன்னேற வேண்டும், அப்போதுதான் பாரத நாடு முன்னேறும் என்பதில் அவர் மிக உறுதியாக இருக்கிறார்। அதனால்தான் அனைவரோடும் சப்கே சாத் சப்கா விகாஸ் என்பதன் பொருள் எல்லாரும் முன்னேறணும், ஒற்றுமையாக முன்னேற வேண்டும், அந்த வளர்ச்சி அனைவருக்குமான வளர்ச்சி இருக்கும் என்பதில் அவர் மிகவும் கருத்தாளம் மிக்கவராக இருக்கிறார், அதை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்। आज जिस प्रकार से यहाँ पर माननीय प्रधानमंत्री जी गरीबों के लिए आवास योजना हो, किसानों के लिए किसान सम्मान योजना हो, ऐसे लाभुकों को पूरी तरह से लाभ कैसे पहुंचे। करीब 12,000 करोड़ रुपया पीएम किसान योजना के माध्यम से तमिलनाडु के किसानों को राहत दी गई, उनको सहायता दी गई। करीब 13
लाख से अधिक गरीबों के लिए आवास बनाने का काम हमारी सरकार ने किया है। पर दुर्भाग्य है यहाँ की डीएमके की सरकार का, जो गरीबों के लिए तो आशियाना नहीं बनाती, पर राहुल गांधी और सोनिया गांधी को यहाँ का पैसा कटकर महल बनाने के लिए जरूर देती है। நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கணும்னு ஆவாஸ் யோஜனா கொண்டாடுறாங்க. அதே மாதிரி விவசாய பெருமக்களுக்கெல்லாம் உதவி கிடைக்க வேண்டும் என்று இன்றைக்கு 12,000 ரூபாய் அவர் வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி விவசாய பெருமக்கள் முன்னேற வேண்டும், ஏழை எளிய மக்கள் முன்னேற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் நலத்திட்டங்களை நம்ம என்டிஏ ஆட்சி கொடுக்குது. ஆனா திமுக காங்கிரஸ் ஆட்சி என்ன செய்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கிற செல்வத்தை எல்லாம் இங்கிருந்து கொள்ளையடித்து கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஊழலை மட்டும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். जल जीवन मिशन के तहत 87% घरों में नल का जल भेजने की योजना का पैसा दिल्ली से मिला है। पर जब मैं कल यहाँ आया और उसके पूर्व भी मेरे कार्यकर्ताओं ने बताया कि नल जल योजना का जो पैसा जो घर घर तक जल पहुंचाना था, उसमें भी यहाँ की सरकार ने बंदरबाट कर दिया। आज भी मेरे गरीब परिवार के लोगों को नल का शुद्ध पेयजल नहीं मिल रहा है। इसलिए आने वाले समय में हमने संकल्प लिया है कि हम हर गरीब के घर तक नल का शुद्ध पेयजल भेजेंगे, ताकि हम गरीब के परिवार को भी सम्मान पूर्वक आगे बढ़ा पाए। நம்முடைய மத்திய அரசு எல்லா மக்களுக்கும் அவங்க வீட்டிலேயே பைப்பை திறந்தா தண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் ஜல் ஜீவன் திட்டம். அதற்காக மிகப்பெரிய நிதி ஒதுக்கீடை தமிழகத்திற்கு கொடுத்தும் கிட்டத்தட்ட 87.4% இங்கே எல்லாருக்கும் கிடைத்திருக்க வேண்டும் என்று இந்த இலக்கு நிர்ணயித்து செயல்பட்ட போது கூட அதை இந்த அரசு பயன்படுத்தாமல் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய இந்த திட்டத்தை கிடைக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கும் அரசு திமுக அரசு. आज पूरे देश में माननीय प्रधानमंत्री जी ने आयुष्मान भारत योजना के माध्यम से गरीबों को इलाज के लिए 5 लाख रुपए तक की मुफ्त राशि का पैसा भेजा है। पूरे देश में इस योजना का लाभ करोड़ों परिवारों को मिल रहा है। मेरे तमिलनाडु के भाइयों को भी इसका लाभ पूरा मिले, इसकी चिंता हमारी सरकार करेगी। माननीय प्रधानमंत्री जी ने अभी हाल ही में मदुरई और त्रिची में करीब 11,000 करोड़ की योजनाओं का सौगात इस तमिलनाडु के लोगों के लिए दिया है। அன்பர்களே, நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆயுஷ்மான் பாரத்ங்கிற திட்டத்தின் மூலமாக உங்களுடைய மருத்துவ தேவைகளுக்கும் மருத்துவ சிகிச்சைக்கும் உடனடியாக உதவி கிடைக்கும் வகையிலே 5 லட்சம் ரூபாய் கிடைக்க செய்யும் வகையிலே அதற்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி பிரதமர் அவர்கள் சமீபத்தில் மதுரை வந்திருந்த போது அவர் 11,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தமிழகத்திற்கு அறிவித்து சென்றிருக்கிறார். अभी रेलवे के क्षेत्र में करीब 35,000 करोड़ की रेलवे परियोजना और चेन्नई मेट्रो फेज 2 के लिए 8,000 करोड़ की योजना नरेंद्र मोदी की सरकार ने तमिलनाडु के जनता के लिए दिया है। साथ ही साथ पीएम उज्ज्वला योजना हमारी माता बहनों को और पूरे एलपीजी कनेक्शन को देकर 41 लाख महिलाओं को तमिलनाडु में एलपीजी का कनेक्शन देना कहीं न कहीं हमारी माता बहनों के साथ उनका विश्वास है और उनका स्नेह है। அன்பர்களே, ரயில் போக்குவரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தற்போது நம் நாட்டில் அமல்படுத்தப்படுகிறது. அதில் பெருவாரியான பலன்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8,000 கோடி ரூபாய் தமிழகத்தின் மெட்ரோ திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உஜ்வாலா திட்டம், அனைவருக்கும் கேஸ் சிலிண்டர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுபோல நேரடியா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களை நாம் ஒவ்வொன்றாக மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். जहां एक और यही यूपीए की सरकार थी, कांग्रेस और डीएमके दिल्ली में सत्ता में थे, तो एक साल पे रेलवे के लिए मात्र 880 करोड़ रुपए का दिया गया था। पिछले 10 वर्षों में जब मनमोहन सिंह और यूपीए की सरकार थी, पर मुझे बताते हुए खुशी है कि एनडीए की सरकार में रेलवे का बजट जो तमिलनाडु को मिला वो करीब 6,626 करोड़ रुपया, जो पिछले सरकार से 8 गुना अधिक है। ये दिखलाता है कि यूपीए की सरकार में क्या हुआ था
और आपकी अपने नरेंद्र मोदी की सरकार में क्या हुआ है। அன்பர்களே, நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு குற்றம் சாட்டுகிற இந்த திமுக அரசு இருக்கிறதே, அவங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க காங்கிரஸ் கட்சி கூட்டணியில. அப்ப அவங்க 10 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுக்காக ஒதுக்கிற நிதியின் மொத்த அளவு கிட்டத்தட்ட 880 கோடி ரூபாய். ஆனா நம்ம அரசு, என்டிஏ அரசு, மோடி அவர்களின் அரசு தமிழ்நாட்டுக்கு 10 ஆண்டு காலத்தில் ஒதுக்கிய நிதி 6626 கோடி ரூபாய். எத்தனை மடங்கு அதிகம் என்று யோசித்து பாருங்கள். माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने हमारे ग्रामीण सड़कों की भी चिंता की है और ग्रामीण सड़कों में पूर्व की यही राहुल गांधी और डीएमके की सरकार थी तो मात्र 8,531 किलोमीटर की ग्रामीण सड़कों का काम हुआ था। पर 10 वर्षों से जब नरेंद्र मोदी की सरकार है, करीब 15,000 किलोमीटर की सड़कें ग्रामीण क्षेत्रों में बनाने का काम किया। और एक और बात मैं आपको बताने जा रहा हूं, जो टैक्स का डिवोल्यूशन पैसा होता है, जो हर राज्य सरकार का हिस्सा होता है, हमारी सरकार ने पिछले 10 वर्षों में से ऊपर 3 लाख करोड़ से अधिक का रुपया यहाँ के लोगों के विकास के लिए दिया है। पर मुझे मालूम है यहाँ की डीएमके की सरकार के तिजोरी में चला गया, हमारे तमिलनाडु के भाई बहनों के खाते में आता तो हमें तसल्ली होती, लेकिन इन्होंने इस राशि का उपयोग अपने खजाने को भरने का काम किया है। निश्चित रूप से आने वाले समय में हम डीएमके की सरकार का एक एक रुपया का हिसाब लेंगे उनसे। அன்பர்களே, நம்ம தமிழகத்திற்கு எப்பவுமே நல்ல திட்டங்கள் வர வேண்டும் என்பதற்காக என்டிஏ அரசு கூடுதல் நிதி ஒதுக்குகிறது. ஆனால் திமுக நிதி வரவில்லை என்று பொய் சொல்லுகிறது. அவங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தப்ப அவங்க கிராம சாலைகளை போடுவதற்காக ஒதுக்கிய தொகை வெறும் 8500 கோடி ரூபாய். ஆனால் நம்ம ஆட்சி தமிழகத்தின் கிராமங்கள்ல நல்ல சாலைகள் அமைக்க வேண்டும் என்பதற்காக 15,556 கோடி ரூபாய், 2 மடங்களுக்கு அதிகமாக நம்ம கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி அவர்கள் பணம் வரலன்னு சொல்றாங்க. ஆனா டாக்ஸ்ல வர்ற தமிழக அரசின் பங்கு தொகையாக மட்டும் 3 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது. அதன் மூலமாக வளர்ச்சி திட்டங்களை செய்ய வேண்டிய இந்த அரசு வளர்ச்சி திட்டங்களை செய்யாமல் தன் ஊழல் கஜானாவை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. पूरे देश में सभी राज्य जो एनडीए की सरकार के साथ काम कर रहे हैं वो विकास में प्रतिस्पर्धा कर रहे हैं। हमारे राज्य में कैसे अधिक विकास हो, हम कैसे और तरक्की करें। पर दुर्भाग्य है तमिलनाडु की जनता का कि तमिलनाडु के सरकार करप्शन में भी नंबर 1 है, डेवलपमेंट में नहीं। पूरे देश में सबसे अधिक करप्ट सरकार कहीं है तो डीएमके की सरकार है और जिसको डेवलपमेंट से नहीं करप्शन से नंबर 1 बनने का चाहत है। அன்பர்களே, எல்லா மாநில அரசுகளும் மத்திய அரசோட இணக்கமாக செயல்படுகிறார்கள். என் மக்களுக்கு இந்த திட்டம் வேணும், என் மக்களுக்கு அந்த திட்டம் வேணும்னு கேட்டு வாங்கி மக்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம தமிழகத்தில் ஆட்சியில் இருக்க திமுக அரசு மட்டும்தான் எல்லா விஷயத்திலும் மத்திய அரசுடன் ஒரு மோதல் போக்கை உருவாக்கி அவங்க வாக்கு வங்கியை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு நலன்களை தராமல் எப்பவுமே அவங்க ஊழல் செய்வதில் குறிப்பாக இருந்து இன்றைக்கு மொத்த இந்தியால ஊழல் நம்பர் 1 ஆக இருப்பது இந்த திமுக அரசு. आपको जानकर हैरानी होगी, आपके तक तो गरीब की तक योजनाएं नहीं पहुंच रही हैं, पर पिछले 5 वर्षों में आपकी डीएमके की सरकार ने 10 लाख करोड़ रुपए का कर्ज लिया है। 3 लाख रुपया दिल्ली से जो आया वो अलग और 10 लाख रुपए का कर्जा लिया। अब जब डीएमके के नेता आपको मिलेंगे तो उनसे पूछिएगा कि 10 लाख करोड़ का हिसाब बताओ, नहीं तो एक भी वोट इस इलाके से तुमको नहीं मिलेगा। திமுக பணம் வரல நிதி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் நான் இப்பதான் சொன்னேன், இந்த டெவல்யூஷன் மணின்னு 3 லட்சம் வந்துச்சுன்னு. இது இல்லாம கடனும் வாங்கி இருக்கிறார்கள் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல. இவர்கள் இந்த பணத்தை எல்லாம் என்ன செய்தார்கள் என்பதை திமுக காரங்க எல்லாம் வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட கணக்கு கேளுங்க. மத்திய அரசு கொடுத்த நிதியையும் நீங்கள் வெளியே வாங்கிய கடனுக்கான இந்த தொகையும் என்ன செய்தீர்கள், எங்கே எங்களுடைய நலத்திட்டங்கள் என்று அவர்களை கேள்வி கேளுங்க. एक और जहां करप्शन है वहीं हत्याओं का भी दौर है। करीब 8,000 से अधिक हत्याएं
इस सरकार में हुई है। और मुझे एक बात की जानकारी मिली कि इसी तमिलनाडु में जहरीली शराब से हमारे 68 मासूमों की मौत हुई और यहाँ के मुख्यमंत्री को उन मौत के परिवारों से मिलने का समय तक नहीं मिला। ऐसी सरकार को निश्चित रूप से हमें सजा देना चाहिए। இந்த அரசு நலத்திட்டங்களையும் மக்களுக்கு செய்ய வேண்டிய இதையும் செய்யாம புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, ஆனால் இவர்கள் என்னென்னலாம் அத்துமீறல்கள் செய்யறாங்க, சட்டத்துக்கு புறம்பாக என்ன செய்கிறார்கள், தீவிரவாதிகளுக்கு என்ன துணை போகிறார்கள், காவல்துறை எப்படி அத்துமீறுகிறது, இந்த பட்டியல் எடுத்தா நம்மால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு இந்த அரசு அராஜகம் செய்கிறது। मुझे करप्शन पर तो नफरत है ही। करप्शन के साथ साथ हमारे लोगों की हत्याएं हो रही है, हम उससे भी व्यथित हैं। लेकिन उससे भी बड़ी बात, यहाँ की सरकार ने सनातन के परंपराओं को, सनातन की मान्यताओं को भी अपमानित करने का काम किया है। तिरुपुरुकुंड्रम में दीपम परंपरा को जिस प्रकार से रोक लगाने का काम यहाँ की सरकार ने किया है, निश्चित रूप से हम करोड़ों सनातनियों के लिए एक अपमान का विषय है और इस अपमान का भी बदला यहाँ के राज्य के मुख्यमंत्री और उनके पुत्र दोनों से लेने का ये समय आ गया है। மக்களே, நம்ம சிந்திக்க வேண்டியது, நம்ம நாட்டோட பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே ஆன்மீகத்தோட தொடர்புடையது। சனாதனம் நம்ம உயிர் மூச்சாக இருக்கக்கூடியது। அந்த சனாதனத்தை இழிவுபடுத்தி நம்மளுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் இழிவுபடுத்தி இதோ பக்கத்துல இருக்க திருப்பரங்குன்றத்துல ஒரு திருவிளக்கு ஏற்ற விடாமல் தடுத்த அரசு இந்த திமுக அரசு। அதற்கு நீங்கள் பழி வாங்க வேண்டாமா? இந்த அரசை பதில் சொல்ல வைக்க வேண்டாமா? இந்த கேள்வி கேட்கிற நேரம் இது। கண்டிப்பாக அவங்களை கேள்வி கேளுங்க, அவங்கள பதில் சொல்ல வைங்க, நீங்க பழி வாங்குங்க இதற்கு। मैं तमिलनाडु के लोगों से उस उदयनिधि को सजा देने का आग्रह करता हूं जिन्होंने सनातन के लोगों को, हमारे धर्म को की तुलना डेंगू और मलेरिया जैसे बीमारी से की, जिनके सांसद ए राजा ने हमारे देवी देवताओं का अपमान किया और जहां के मंत्री ने हमारे आराध्य देव भगवान विष्णु का अपमान किया है। मैं आपसे आग्रह करता हूं कि मैं आज आपके बीच में आया हूं, जहां हम आपसे समर्थन और आशीर्वाद लेने आए हैं, वही अपने इस डीएमके के भ्रष्ट मुख्यमंत्री, अराजक मुख्यमंत्री और उनके पुत्र को सजा देने का भी आग्रह करने आए हैं। அன்பானவர்களே, உங்களுக்கெல்லாம் நான் ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன்। உங்க மண்ணுக்கு வந்து உங்க ஆசீர்வாதத்தை நான் கேட்டு உங்க முன்னாடி நிற்கும் போது ஒரு அன்பான வேண்டுகோளையும் உங்க முன்னாடி வைக்கிறேன்। நம்ம தர்மம், நம்ம சனாதனம், நம்ம ஆன்மீகம் இதையெல்லாம் டெங்கு மலேரியா கொசுன்னு கொச்சைப்படுத்தி நம்ம எல்லாம் அவமானப்படுத்திய அந்த உதயநிதிக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க, தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க। அதனால நீங்க உடனடியாக அவருக்கு தண்டனை கொடுக்கும் முடிவை எடுக்க வேண்டும்। आप सजा देने को तैयार हैं? தண்டனை கொடுக்க நீங்க தயாரா? तो मैं आज अपने तमिलनाडु के भाई बहनों से विश्वास दिलाता हूं कि ये जो तमिलनाडु के मुख्यमंत्री की कुर्सी है, जिसको उन्होंने अपने परिवार की जागीर समझ ली है, करुणानिधि के बाद स्टैलिन और उसके बाद उनके पुत्र को देने का जो योजना बना लिया है, आप एनडीए की सरकार बनाइए। हम इस परिवार को, जो भ्रष्ट परिवार के रूप में तमिलनाडु के लोगों का खून पसीने की कमाई को अपने खजाने में भरने का काम करते हैं, हम उनकी सरकार को हटाएंगे भी और उनसे एक एक रुपया का हिसाब भी लेंगे। உங்ககிட்ட நான் வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னா, தமிழ்நாடே தான் குடும்ப சொத்து நினைச்சிட்டு தாத்தா மகன் பேரன் இன்னும் வரப்போறவங்க ஒற்றை குடும்பம் மட்டும் ஆட்சி நடத்துறோம்னு நம்ம தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? நம்ம பண்பாட்டையும் தர்மத்தையும் இழிவுபடுத்தியவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? உங்கள்கிட்ட நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க என்டிஏக்கு ஆட்சி அமைக்க ஒரு வாய்ப்பு கொடுங்கள், என்டிஏவை ஆட்சியில் அமர்த்தி பாருங்கள், அப்போது அவர்களுக்கு அந்த பதவி மோகத்திலிருந்து இங்கே வீட்டிருக்கிறார்களே அவர்களை அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்। इन्होंने तमिलनाडु के इतिहास को अपमानित किया, भगवान मुरुगन से लेकर दीपम को भी अपमानित किया, तमिलनाडु के वर्तमान भविष्य के साथ भी, वर्तमान के साथ भी खेलने का काम किया। और तीसरी बात, हमारे युवा पीढ़ी को नशे की
लत लगाने का काम भी ये सरकार कर रही है। यानी तमिलनाडु के भविष्य के साथ भी खेलने का काम ये दोनों पुत्र और पिता कर रहे हैं। இந்த அரசு வெறும் நம்ம தர்மத்தையும் நம்மளுடைய வளர்ச்சியை மட்டும் தடுக்கலீங்க, அதை விட மோசமான ஒரு விஷயத்தை செய்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரு பதட்டம் இருக்கு. வெளியில போற பிள்ளை போதைக்கு அடிமையாகாம வீட்டுக்கு வரணுமேங்கிற பதட்டம் ஒரு பெற்றோருக்கும் இருக்கும் அளவிற்கு போதை கலாச்சாரம் இங்கு தலை தூக்கி இருக்கிறது. அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறது. मुझे लगता है डीएमके का मतलब जोगम, बेट्रायल, एम फॉर मुसद्दी, फ्रॉड, के फॉर कोल्लई, लूट। डीएमके का मतलब बेट्रायल, फ्रॉड और लूट है। और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता ऐसे डीएमके को उखाड़ फेंकेगी। திமுகனா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுங்க. டி-னா துரோகம், எம்-னா மோசடி, கே-னா கொள்ளை. துரோகம், மோசடி, கொள்ளையின் மொத்த உருவமாக திமுக தமிழகத்தில் திகழ்கிறது. इन लोगों ने करीब 35 लाख नौकरियां जो देने का वादा किया था, रसोई गैस का जो वादा किया था, उस वादे को भी पूरा नहीं किया और हमारे युवाओं को नशे की लत लगाकर उनको बेरोजगारी के जंगल में भेजने का काम किया है। हम निश्चित रूप से नरेंद्र मोदी के नेतृत्व में, हमारे एनडीए पार्टनर के नेतृत्व में, अपने सभी एआईडीएमके और अपने पीएम के सभी दलों के नेतृत्व में हम यहां सरकार बनाएंगे और हर घर तक शुद्ध पानी, आयुष्मान योजना, प्रधानमंत्री आवास योजना जैसी अन्य योजनाओं को भेजकर यहाँ के गरीब लोगों के चेहरे पर खुशहाली लाने का काम करेंगे। நண்பர்களே, நம்ம ஆட்சியில மக்கள் நலத்திட்டங்களை நம்ம எல்லாம் துல்லியமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அரசு 35 லட்சம் பேருக்கு வேலை தரும்னு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில சொல்லி இருந்தாங்க. ஆனா இளைஞர்கள் எல்லாம் போதை கடுமையாக்கி வேலை கிடைக்காமல் அவர்களை எல்லாம் அல்லல் பட வைத்திருக்கிறார்கள். ஆனா நம்ம ஆட்சி அமைந்தா எல்லாருக்குமே வேலை கிடைக்கும்படி புதிய திட்டங்கள் தீட்டப்படும். ஒவ்வொரு ஏழை எளிய குடும்பங்களுக்கும் வீடு, கேஸ், தண்ணி, மின்சாரம், சாலை என்ற அத்தனை அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். आपके प्रधानमंत्री माननीय मोदी जी ने पूरी दुनिया में अपने तमिल संस्कृति को जो सम्मान और गौरव देने का काम किया है, काशी तमिल संगम के माध्यम से पूरे देश में काशी और तमिल के उस पुराने ऐतिहासिक संबंध को उन्होंने पुनर्स्थापित किया है और तमिल के सम्मान को जिस प्रकार से उन्होंने आगे बढ़ाया है, मैं मानता हूं हमारे महान ग्रंथ तिरुकुरल में को 13 अलग अलग भाषाओं में उन्होंने जिस प्रकार से अनुवाद कराया है, निश्चित रूप से अपने तमिल लोगों के सम्मान को और तमिल की अपनी संस्कृति को निश्चित रूप से एक बहुत बड़े स्तर पर बैठाने का और सम्मान देने का काम हमारे प्रधानमंत्री जी ने किया है। தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் மண்ணின் மீதும் மிகப்பெரிய ஈடுபாட்டையும் அன்பையும் கொண்டிருப்பவர் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதனால தான் தமிழரின் பெருமையை நம்ம நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுல தமிழ் மொழியில தமிழ் மக்கள் மத்தியில சொல்லாம காசியில போய் தமிழரின் பெருமையை சொன்னார். அங்க காசி அங்க இருக்க எவ்வளவு விரிவாக ஆண்டுக்காண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். திருக்குறள் நம்மளுடைய வேதம், அந்த திருக்குறளை இன்னும் புதிய 13 இல்லாத மொழிகளில் மொழிபெயர்த்து மிகப்பெரிய சாதனையை நம் பாரத பிரதமர் படைத்திருக்கிறார். केवल भारत में ही नहीं, फिजी देश में भी तमिल की शिक्षा हो रही है। बनारस हिंदू यूनिवर्सिटी में भी तमिल की शिक्षा हो रही है। यानी जिस प्रकार से हमारे इतिहास में तमिल का संबंध पूरे देश के अलग अलग प्रांतों में था और विदेशों में भी था, उसको पुनः रूप से स्थापित करने का काम हमारे प्रधानमंत्री जी कर रहे हैं। अभी हाल ही में मुझे अमेरिका से एक पत्र आया जिसमें 20 लाख से अधिक तमिल परिवार के लोग वहां रहते हैं। उन्होंने मुझे पत्र के माध्यम से लिखा कि मुझे इस बात की खुशी होगी कि नरेंद्र मोदी जैसा शख्सियत तमिलनाडु के लोगों के लिए ऐसी सरकार बनाए जो तमिलनाडु के लोगों के उत्थान के लिए काम करे, विकास के लिए काम करे। मैं उन 20 लाख लोग परिवारों को निश्चित रूप से भारत की सरजमी से धन्यवाद देता हूं
और उनको विश्वास दिलाता हूं कि जो तमिल समुदाय पूरे अमेरिका में रहता है, हम निश्चित रूप से तमिलनाडु के एक व्यक्ति के घर की चिंता करेंगे और तमिलनाडु में एनडीए की सरकार बनाएंगे। உண்மையான தமிழ் பற்று, உண்மையான தமிழ் மொழி மீது பாசம், இதையெல்லாம் கொண்டவர் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள். அதனாலதான் தமிழ் மொழிய பனாரஸ் ஹிந்தி யூனிவர்சிட்டியில சொல்லி தராங்க. வெறும் தமிழ்நாட்டுக்குள்ள இல்லைங்க, இன்னும் வெளிநாடுகளில் கூட தமிழ் கற்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பவர் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள். தமிழை உண்மையா வளர்த்து கொண்டிருக்கிறார். முக்கியமா நம்ம சொல்ல போனா, நீங்க கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டியது, அமெரிக்கால 20 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அவங்க தமிழ் சங்கத்திலிருந்து. தமிழை நேசிக்கும் நம் பாரத பிரதமரின் என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என்று அமெரிக்க வாழ் தமிழர்கள் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். நீங்க அதையெல்லாம் அந்த கனவை நீங்கள் நனவாக்கி தர வேண்டும். என்டிஏ ஆட்சியை இங்கு உருவாக்க வேண்டும். एक बात की आपको प्रधानमंत्री जी को और आशीर्वाद देना चाहिए तमिलनाडु के लोगों को। तमिलनाडु के लिए जो शासन और न्याय का प्रतीक था अपना महान सेगोल, जिसको तमिल ऐतिहासिक परंपरा का सम्मान माना जाता है, उसको अपने नए संसद भवन में स्थापित करने का काम माननीय प्रधानमंत्री जी ने किया है, जो लाखों तमिल परिवारों के, तमिल समुदाय के लिए और तमिल संस्कृति के लिए एक सम्मान का प्रतीक है, जो हमारे नए संसद भवन में स्थापित हुआ है। அன்பான தமிழ் மக்களே, தமிழ் மக்கள் மேல நம்ம மோடி அவர்கள் கொண்டிருக்கும் உண்மையான பாசத்திற்கு ஒற்றை எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், நம்ம மரபின் மகத்துவத்தை போற்றக்கூடிய செங்கோலை எடுத்து சென்று புதிய பாராளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் வைத்தாரே, இதுதான் எங்க தமிழர் மரபு, இதுதான் எங்க இந்திய மரபு என்று பறைசாற்றுகின்றாரே, அவர்தான உண்மையான தமிழ் மைந்தன். अब एक बात मैं अपनी मातृशक्ति, मेरी बहनें बैठी हैं, बड़ी संख्या में मातृशक्ति पीछे बैठी हैं, मेरी दीदी भी अभी प्रत्याशी बनकर आपके सामने खड़ी हैं। नारी वंदन अधिनियम महिलाओं को अधिकार दिलाने के लिए, महिलाओं को स्वावलंबी बनाने के लिए, महिलाओं को सुरक्षित जीवन देने के लिए, सुरक्षित, स्वाभिमानी और सम्मान पूर्वक आगे बढ़ाने के लिए माननीय प्रधानमंत्री जी 16, 17 और 18 को नारी वंदन अधिनियम को लागू करने के लिए संसद में बिल ला रहे हैं। मुझे उम्मीद है कि डीएमके के लोग महिलाओं का तो सम्मान नहीं कर सकते हैं, क्योंकि उनके मन में ये बात है ही नहीं कि वो किसी का सम्मान करे। लेकिन मैं आपको क्या विश्वास दिलाता हूं, आपका आशीर्वाद मिला तो निश्चित रूप से 16, 17 और 18 को महिलाओं के अधिकार से संबंधित नारी वंदन अधिनियम हम लोग पास करेंगे और नारी के सम्मान में एक नया अध्याय लिखेंगे। அன்பர்களே, இங்க பெரிய அளவுல பெண்கள் திரண்டு வந்திருக்கிறீங்க. என் முன்னாடி நிறைய பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இங்க வேட்பாளராக உங்கள் முன்னே நிற்கக்கூடிய என் அன்பு சகோதரியும் ஒரு பெண் உங்க முன்னாடி நிற்கிறார். சுய சார்பா பெண்கள் இருக்கணும், சுய முன்னேற்றம் பெண்கள் அடையணும். யாருடைய தயவும் இல்லாமல் ஒவ்வொரு பெண்ணும் தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று நம் பாரத பிரதமர் ஆசைப்படுகிறார். அதற்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும். அதற்கு முன்மாதிரியாக இவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதையெல்லாம் நீங்க கண்டிப்பாக செய்யணும். ஒரு பெண் முன்னேறினால் அந்த குடும்பமும் நாடும் முன்னேறும். உங்களுக்காக தான் நம்ம பிரதமர் பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீட்டை, இத்தனை காலமாக வார்த்தைகளால் சொல்லப்பட்ட இடஒதுக்கீட்டை அவர் உருவாக்கி தருகிறார். மிக விரைவில் இடஒதுக்கீடு அமலுக்கு வரும். तो मेरे तमिलनाडु के भाइयों बहनों, इस करप्ट डीएमके और वन फैमिली गवर्नमेंट को उखाड़ फेंकिए और माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी के नेतृत्व में डबल इंजन की सरकार बनाइए, जो विकास और प्रगति के राह पर आपके विश्वास के साथ और आपके विकास के लिए आगे बढ़ेगा। हम तमिलनाडु को एक सुरक्षित, स्थिर और सर्वांगीण विकास वाला सरकार देना चाहते हैं, जहां महिलाओं के लिए स्वाभिमान हो, किसानों के घर में खुशहाली हो, मेरे मछुआरा भाइयों के जीवन अच्छा बीते, मेरे युवाओं को सशक्त रोजगार मिले और साथ ही साथ एनडीए की सरकार में सबका साथ और सबके विकास के मूल मंत्र से हम काम करें। तो आइए 23 अप्रैल को एनडीए की सरकार को फिर यहां पर आपको स्थापित कीजिए और इस डीएमके की सरकार को आउट कीजिए। तो मैं आपसे पूछता हूं, डीएमके गवर्नमेंट आउट। எல்லாரையும் கூட சேர்ந்து சொல்லுங்க, நீங்க மலர்ச்சி மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்க போறீங்க.
நீங்க திமுக அரசை வேரோடு மண்ணோடு பிடுங்கி எறிய வேண்டும். திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். மோடி அவர்களின் ஆட்சி உருவாக்கப்பட வேண்டும். திமுக வெளியேறும், என்டிஏ ஆட்சி மலரும்னு என் கூட சேர்ந்து எல்லாரும் உரத்த குரலில் சொல்லுங்கள். சொல்லுங்க எல்லாரும் ஒரு முறை. DMK government out, Modi government in. DMK government out, NDA government in. NDA government in. Vetrivel Virvel. Vetrivel Veeravel. Vetrivel Vetrivel. Vanakkam. Bharat Mata ki jai. வணக்கம்.